உங்கள் கொஸ்டின் பேப்பர் பின்னாடி இப்படி 3 காலமாக பிரிச்சுக்குங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, அந்த கொஸ்டின் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. பட் ஆன்சர் வந்து ஆப்ஷனால் கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த ஆன்சர் வந்து எனக்கு உடனே வரல அப்படின்னு நினைக்கிற மாதிரி கொஸ்டின் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் பின்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு தமிழில் ஒரு 12வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து ஆன்சர் வந்து உடனே கண்டுபிடிக்க முடியல, டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தமிழ் கீழே வந்து 12 அப்படின்னு மார்க் பண்ணிங்க. இதே மாதிரி தமிழில் ஒரு 100 கொஸ்டினில் அப்படி இப்படின்னு ஒரு இப்போ 44வது கொஸ்டின் டவுட்டு, 64வது கொஸ்டின் டவுட்டு, 99வது கொஸ்டின் டவுட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து கடைசியாக பண்ணிக்க போகிற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கடைசியாக ஆன்சர் பண்ண போகிற கொஸ்டின் லிஸ்ட்டு இதெல்லாம். அடுத்தது ஜிஎஸ்சில் வந்து இப்போ உங்களுக்கு ஜிஎஸ் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஏற்கனவே படித்த மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணுமே அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உடனே, ஏன்னா நீங்கள் வந்து 2 மணி நேரத்தில் இந்த 2 மணி நேரத்தில் இந்த 3 மணி நேரத்தில் இந்த 200 கொஸ்டின் எழுதி ஆகணும். ஸோ ஜிஎஸ்சியும் அதே மாதிரி தான். ஜிஎஸ் வந்து 112, 146, 169 இதெல்லாம் நீங்கள் சும்மா, அதாவது எனக்கு ஜிஎஸ் கொஸ்டின் தெரியல அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்து மேக்ஸ் வந்து உடனே நம்மளுக்கு அந்த மெத்தேடே தெரியல அப்படின்னா உடனே மார்க் பண்ணிடணும். அந்த 25லே நீங்கள் வந்து உடனே அந்த கொஸ்டின்லேயே உட்காந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செமையாக டைம் போயிடும். டைம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மேக்ஸ் தனியாக எழுதிக்கணும். இப்போ மேக்ஸ் வந்து 151, இது வந்து 167, 190 இப்படி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி இந்த மாதிரி 3 இது தனியாக பிரிச்சுருதுன்னா, இப்போ தமிழ்னால் வந்து நீங்கள் கொஸ்டின் கூட திருப்பி பார்த்து யோசிக்கலாம். ஜிஎஸ் ஓகே, பட் மேக்ஸ் வந்து திடீர்னு டைமே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ஏபிசிடியில் ஆன்சர் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு உடனே அந்த கொஸ்டின் படிக்கவே முடியாது, டக்குன்னு அந்த 190வது கொஸ்டினை மேக்ஸ்ன்னு பார்த்து நீங்கள் வந்து எடுத்து படிக்கூட கொஸ்டின் பேப்பர் கூட திருப்ப தேவையில்லை, அதில் கூட ஒரு டைம் சேவ் ஆகும். டக்குன்னு நீங்கள் ஓஎம்எஸ்சில் ஆன்சர் குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இன்றைக்கி வந்து